தற்போதைய முக்கிய செய்தி. எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு போலீஸ் காவல். நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 2 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி கரூர் முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி மனு அளித்தது. 3 நாட்கள் அனுமதி கேட்ட நிலையில் 2 நாட்கள் அனுமதி வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி தரும் தகவல்களை கேட்கலாம். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு போலீஸ் காவல் 2 நாட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை அளிக்கலாம். நிச்சயமாக கரூர் மாவட்டம் வாங்கல் பகுதியைச் சார்ந்த பிரகாஷ் தனது 22 ஏக்கர் நிலம் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தம்பி ஆதரவாளர்களுடன் சேர்ந்து மிரட்டி எழுதி வாங்கியதாக ஜூன் மாதம் 25ஆம் தேதி வாங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி கேரள மாநிலம் திருச்சூர் அருகே சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்ட நிலையில் 15 நாட்கள் நீதிபதி திருச்சி மத்திய சிறையில் உத்தரவிட்டார். இந்நிலையில் வாங்கல் காவல் நிலையத்தில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 19ஆம் தேதியன்று கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 12 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் மற்றும் வாங்கல் காவல் நிலையத்தில் கொலை மிரட்டல், ஆள்கடத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 2 வழக்குகளில் இன்று திருச்சி மத்திய சிறையில் இருந்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்ற எண் 1 பரத்குமார் முன்னிலையில் ஆஜராகினார். இந்நிலையில் அதனை விசாரித்த நீதிபதி அவர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2 நாட்கள் சிபிசிஐடி போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜாமீன் மூலமான விசாரணையானது அந்த 2 நாள் காவலில் எடுத்து விசாரணைக்கு பிறகு ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும். மோகன்ராஜ், நன்றி. உங்கள் தகவல்களுக்கு நன்றி.